வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற நிகழ்வுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரலை வழங்கும் வசதிகள் விதான் செயலி மூலம் வழங்கப்படும். மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் தகவல். டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் 62வது பிறந்த தினம் முதல்வர், அமைச்சர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அதிமேதாவியாக அதனை விமர்சனம் செய்ததாகவும், கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அரசு ஒரு தைரியமில்லாத அரசாகத்தான் இருந்ததாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார். நாட்டில் உள்ள 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்க நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரவை முடிவு செய்தது. இது ஒரே நாடு ஒரே செயலி என்ற திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதன்படி அனைத்து மாநில சட்டப்பேரவைகளும் காகிதமில்லாத நடவடிக்கைக்கு மாறும் வகையால் 673 கோடியே 94,000 ரூபாய் ஒப்புதல் வழங்கப்பட்ட இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவையை 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தேசிய விதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல்முருகன் இன்று தனியார் உணவகத்தில் துவங்கி வைத்தார். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும். எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும். புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்திட வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மத்திய இணை அமைச்சர் எல்முருகன், டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது அதனை விமர்சனம் செய்தார் அதிமேதாவியான முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரம். ஆனால் டிஜிட்டல் இந்தியா மூலம் கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி அதிகரித்துள்ளது. 27 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்து முன்னேறியுள்ளனர் என்றும், கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அரசு ஒரு தைரியமில்லாத அரசாகத்தான் இருந்துள்ளது என்றவர். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறைகள் 50,000 கோடிக்கு மேல் நாம் ஏற்றுமதி செய்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்ற நிகழ்வுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரலை வழங்கும் வசதிகள் இந்த விதான் செயலி மூலம் வழங்கப்படும் என்றார். புதுச்சேரியில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் புதுச்சேரி சட்டப்பேரவை மின்னணு உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகளில் லேப்டாப் டிவைஸ் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுக்கு இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற கூட்டம் முழுமையாக காகிதமில்லா சட்டசபையாக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் 62வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் கடந்த ஜூன் 5ஆம் தேதி தனது 62வது பிறந்த நாளை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் வெகு விமர்சையாக கொண்டாடினர். இந்நிலையில் ஏனாமிலிருந்து புதுச்சேரி வருகை புரிந்த மல்லாடி கிருஷ்ணராவுக்கு மீனவ அமைப்பினர் சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் மல்லாடி கிருஷ்ணராவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி சால்வி அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பிரகாஷ்குமார் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி வர்த்தகர்கள் சார்பில் வியாபாரிகள் பல காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வர்த்தகர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணையும் நிகழ்ச்சி மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன் தலைமையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்ற வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோரை சந்தித்து தங்களை காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரியில் பல சங்கங்கள் இருந்தாலும் அவைகள் தன்னிச்சையாக செயல்படுகின்றன.
அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை வர்த்தகர்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் அவர்களை நாட்டின் சட்ட வரைமுறைகளை கூறி அவர்களின் திறமையை அதிகரித்து மேலும் வியாபாரத்தை பெருக்க வேண்டிய வழிவகைகள் போதித்து வியாபாரத்தை பெருக்குவதற்கு என ஒரு அமைப்பு வேண்டும் என்ற காரணத்திற்காக காங்கிரஸ் பேரியக்கத்தில் வர்த்தகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த வியாபாரிகளின் நலனுக்காக நாம் இணைந்து செயல்படுவோம் என்று கூறினர். இந்நிகழ்ச்சியில் மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம், பெரிய மார்க்கெட் வியாபாரிகள், அரியாங்குப்பம் தொகுதி மார்க்கெட் வியாபாரிகள், உழவர்கரை நகராட்சி தொகுதி வியாபாரிகள் மற்றும் மடுகரை வியாபாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை தொகுதி வியாபார தலைவர் தமிழ்செல்வன், அரியாங்குப்பம் தொகுதி முத்து மடுகரை தொகுதி சொக்கலிங்கம் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மீனவர் காங்கிரஸ் தலைவர் காக்கையன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, சோசியல் வெல்ஃபேர் சொசைட்டி பொதுச் செயலாளர் கராத்தே மதி, கோதண்டராமன், செல்வகுமார், ஸ்ரீதரன், தேங்காய் திட்டு கிராம காங்கிரஸ் கட்சி தலைவர் சிவாஜி கணேசன், ஆதிசங்கர் மற்றும் பல கலந்து கொண்டனர். விளையாட்டுப்பேட்டையில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி தொடக்கி வைத்தார். விளையாட்டுப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதிகள் குறைந்த மின்னழுத்தம் உள்ளது என்றும் அடிக்கடி மின் நிறுத்தம் ஏற்படுகிறது என்றும் நகர பகுதிகள் வாழும் மக்கள் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது அப்பகுதிக்கு புதிய மின்மாற்றி வேண்டும் என்று முதல்வர் மின்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். கோரிக்கையை ஏற்று மோத்ரேஸ் வீதியால் சித்தி விநாயகர் திருக்கோவிலில் அருகில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் 11 kV 630 kVE திறன் கொண்ட புதிய மின்மாற்றி 45,52,000 செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியினை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த புதிய மின்மாற்றி மூலம் மோத்ரேஸ் வீதி, லப்போர்த் வீதி, சவரிராயண்டு வீதி, கந்தப்பு முதலியார் வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி, பாரதி வீதி, சின்ன வாய்க்கால் வீதி போன்ற வீதிகளில் குறைந்த மின்னழுத்தத்தை போக்கும் விதமாக பகுதி மக்களின் நிலை அறிந்து இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் முத்தானந்தம், இளைநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மின்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவிலை வைகாசி விசாகம் மற்றும் நாமாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நாமாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி அயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்த திருவீதி உலா நடைபெற்றது. பாட்டாசாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். கருட சேவையில் எழுந்தருளிய லட்சுமி அயக்ரீவர் பெருமாளை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிகள் வயல்வெளி நகர மக்கள் நலவாழ்வு சங்கம் பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி நகர் மக்கள் நலவாழ்வு சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், சட்ட ஆலோசகர் ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்க தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் அந்தோணி என்ற லாரன்ஸ், பொருளாளர் லான் பிரசாந்த் சு, துணைத் தலைவர்கள் அஞ்சலாட்சி, ராஜா என்கிற பிரேம், துணை செயலாளர் ஜானி, துணை பொருளாளர் அருள்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் வயல்வெளி நகர் மக்கள் நலவாழ்வு சங்க பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் விழாவில் செயற்குழு உறுப்பினர்கள் பிரமிளா மகாதேவி, விஜயலட்சுமி, தல்பின் மரி, வெட்டினாமேரி, வீராசாமி, ரவி என்கிற ரஜினி, சதீஷ், குளோதின், ஜெயராங்கினி, கௌசல்யா, சோபியா, கவிதா, சாந்தகுமாரி, வேல்விழி, ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் அற்புதராஜ் நன்றி உரை ஆற்றினார். விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பல கலந்து கொண்டனர். ஆர்பி சிவம் அறக்கட்டளை சார்பில் கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய குடமுழக்கம் சிறப்பாக நடைபெற்றது. அன்பி சிவம் அறக்கட்டளை சார்பில் கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அன்பி சிவம் அறக்கட்டளை நிறுவனர் கபிலன் மற்றும் தனலட்சுமி அம்மையார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக சுவாமிக்கு 4 கால பூஜைகள் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்று மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது.
தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா, குடியரசு இதழ் நூற்றாண்டு நிறைவு விழா ஆகியவை புதுச்சேரி ஆனந்தாயின் உணவகத்தில் பகுத்தறிவு இசை நிகழ்ச்சியோடு தொடங்கி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியால் புதுச்சேரியில் திராவிட கழகத்திற்கு தலைவராக இருந்து பணியாற்றிய மறைந்த சுயமரியாதையை சுடகொள்ளிகளின் வழித்தோன்றல்கள் 10 நபர்கள் மற்றும் பெரியார் பெருந்தொண்டர்கள் என்கின்ற அடிப்படைகள் 70 வயது முதல் 94 வயது வரை உள்ள 16 நபர்களும் அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா ஆடை அணிவித்தும், கழக துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குன்றன் தந்தை பெரியார் உருவச்சிலை ஒன்றை நினைவு பரிசாக வழங்கியும் சிறப்பு செய்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்தியா கூட்டணியின் தலைவர்கள், பல்வேறு மாவட்ட திராவிட கழக தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார். சிந்தனை செயலாக்க கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்று சிறப்பித்த தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா கருத்துரைகள் வழங்கினார். துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குன்றம், பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன், பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி, திராவிட இயக்க ஆய்வாளர் முனைவர் சிவ இளங்கோ, துணை பொதுச் செயலாளர் பிரான்சு தென்னரசு, பெரியார் உள்ளிட்டோருக்கு அளித்த தலைப்புகளில் தொடக்க உரையாற்றினார். விழாவில் புதுச்சேரி திராவிட கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஓசுடு தொகுதியை சார்ந்த புதிய வாக்காளர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி பாய்ந்தானுடன் இணையும் நிகழ்ச்சி குடப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஓசுடு தொகுதிகள் புதிய வாக்காளர்கள் ஏராளமானோர் தங்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி பாய்ந்தான் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக புதிய வாக்காளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்த 2 சக்கர வாகனத்தில் ஊசுடு தொகுதியை முழுவதும் மோட்டார் சைக்கிளில் வலம் வந்த கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தொண்டமானத்தம் மனோகரன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி பாய்ந்தனுடன் இணைந்து கொண்டனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி பாய்ந்தனுக்கு புதிய வாக்காளர்கள் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தங்களை இணைத்துக் கொண்டனர். இணைப்பு விழாவினை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சந்தைக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகர் அவதரித்த நாளை கொண்டாடும் விதமாக கிராம மக்கள் சார்பில் 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சந்தை புதுக்குப்பம் முத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்த பக்தர்கள் பால்குடங்கள் ஏந்தி மாட வீதிகளில் ஊர்வலமாக வந்த ஐயனாரப்பன் குளக்கரைகள் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவருக்கு 108 பால்குட அபிஷேகங்கள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் இந்த முன்னணி அமைப்பினர் இணைந்து செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி விளையனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் RC16 கூடப்பாக்கம் பிரதான சாலைகள் தச்சூர் அம்மன் கோவிலில் இருந்து கூடப்பாக்கம் கிராம சாலை வரை யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 54,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய வாய்க்கால் அமைக்க திட்டமிடப்பட்ட புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 41,81,000 பணி ஆணையை சாய் புவனா கட்டுமான நிறுவன புதுச்சேரி ஒப்பந்ததாரருக்கு வழங்கியது. இப்பணிக்கான பூமி பூஜை விழாவில் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்ட விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட சேர பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளைநிலை பொறியாளர் குலோத்துங்கன், ஓசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்ட இவ்விழாவினை சிறப்பித்தனர். திருவண்ணாமலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 66ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 66ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மாலை மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று கடந்த 4ஆம் தேதி வன்னியர் உபயத்தில் திருக்கல்யாண வைபவமும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நண்பகல் 12 மணி அளவில் ஆலயத்தின் எதிரே உள்ள திடலில் படுகளம் அமைத்து அக்னி கரகம் எடுத்து தீக்குழி அமைத்து தீ மூட்டப்பட்டது. அதனை அடுத்து மாலை புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்ட மாட வீதிகளில் வலம் வந்து தீக்குழி இறங்கி பக்தர்கள் காப்பு கட்டி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், உபயதாரர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் திருப்பணிக்கு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் திருப்பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இவ்வாலயத்தின் திருப்பணிக்கு பல்வேறு மக்கள் திருப்பணிக்கான நிதி உதவிகள் வழங்கி வருகின்றன. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் நிதியினை ஆலய திருப்பணிக்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலய திருப்பணி குழுவினரிடம் ஒப்படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் திருப்பணி துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுயம்புவாக சங்கராபரணி நதிகள் கிடைக்கப்பெற்ற பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தின் திருப்பணி துவக்க விழாவாக பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றது. இது சிறப்பு விருந்தினராக தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட தலைவர் பாலமுருகன், பிள்ளையார்குப்பம் தலைவர் சங்கர், ரமேஷ் பாண்டியன், பால் சொசைட்டி தலைவர் கணேஷ், ராஜாராம், ராதாகிருஷ்ணன், பெரியண்ணசாமி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதியின் சண்முகாபுரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் பகுதியில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் புனரமைக்கப்பட்ட கும்பாபிஷேக பணிகள் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பாலாலயம் நடைபெற்று முதல் கால யாக பூஜை தொடர்ந்த 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்ற பின்பு இன்று 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூர்ணாகிதி கடன் புறப்பாடு நடைபெற்ற பின்பு புனித நீர் கொண்டு வந்து ஆலய கலசங்களுக்கு ஊற்றப்பட்ட கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நேற்று குளிர்ந்த காற்றுடன் இரவில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் நேற்று பகலில் அக்னி நட்சத்திர காலத்தில் இல்லாத அளவு வெப்பநிலை வீசியது. வெயிலும் 104 டிகிரி பாராஹிட் பதிவானது. இதனால் பகல் முழுவதும் மக்கள் கடும் வெயிலிலும் புழுக்கத்திலும் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மாலையில் திடீரென குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் வெப்பம் தணிந்து மேலும் இரவு 8 மணி அளவில் மழையும் பெய்து தொடங்கி 1 மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது. இதன் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெளியூர் திருக்காமீஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வெளியூர் திருக்காமீஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுவை மாநில பருவ ராஜகுல சங்கத்திற்கு சொந்தமான வெளியூரில் உள்ள செம்படவர் மடத்தில் ஒவ்வொரு வருடமும் வெளியூர் திருக்காமீஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை போது புதுவை மாநில பருவ ராஜகுல சங்கத்தின் சார்பில் அம்மனுக்கு பட்டு சார்த்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையால் பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் இளவழகன், ஆத்திச்சூடை சிறப்பு பள்ளி தாளாளர் சத்யவாணன், குடும்பத்தினர்கள் அம்மனுக்கு
பட்டு சார்த்தி. அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுவை மாநில பருவ ராஜகுல சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தலைமை தாங்கினார். மேலும் விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம், செம்படவர் மடத்தின் வீதியின் தலைவர் இளங்கோவன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம் ஆகியோர் வரவேற்று பேசினர். சிறப்பு அழைப்பாளராக வெளியூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் விழாவை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் செம்படவர் மட நிர்வாக குழுவின் அனைத்து பொறுப்பாளர்களும், புதுவை மாநில 14 கிராம பருவ ராஜகுல பஞ்சாயத்தினை சேர்ந்த தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சட்டமன்ற நிகழ்வுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரலை வழங்கும் வசதிகள் இ-விதான் செயலி மூலம் வழங்கப்படும். மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் தகவல். டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் 62வது பிறந்த தினம் முதல்வர், அமைச்சர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து. கூடப்பாக்கம் பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைப்பு.